அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். இந்த நாட்களும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப ஆராதனை என்பது தேவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நல்லா ஆராதிக்கணும், அதான் முக்கியம். ஆராதனைன்னா ஒருத்தர் பாடுறதுக்காகவோ அப்படிலாம் இல்லை. நானும் என் தேவனும். நீங்க ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்னா, நானும் என் தகப்பனும், நானும் என் ஆண்டவரும். உங்க மனசெல்லாம் அவர் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் பெருசா இருக்கக்கூடாது. நானும் என் தேவனும், நானும் என் ஆண்டவரும். ஏன்னா பரலோகத்தை இணைக்கிற ஒரு பாலம் தான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எதுனா அதான் ஆராதனை. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய மொழி, தேவனுடைய லாங்குவேஜ், தேவன்கிட்ட நான் எப்படி பேசுறது, தேவன் லாங்குவேஜ் எப்படின்னா அதான் ஆராதனை. தேவன்கிட்ட பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அந்த மொழி, அதாவது பேசும்போது பரலோகத்துடைய ஒரு சாயல் தான் ஆராதனை. நான் பரலோகத்துக்கு போகிறேன், இப்போ அது ஒரு சாயல், இட்ஸ் இமேஜ். பூமியில் நான் ஆராதிக்கிறது, நான் பரலோகத்தில் போய் அவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இமேஜ், ஒரு சாயல். அவர் இருதயத்துக்குள்ள நம்ம நுழைவது தான் ஆராதனை. கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள நுழையிறது எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடுறாரு. நான் அவருடைய இருதயத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அது வேற எதுனாலையும் நம்ம செய்ய முடியாது. நான் பாடும்போது, அவரை புகழும் போது, ஏன்னா அதுக்கு தான் கர்த்தனை ஏற்படுத்தினார், அதுக்கு தான் அவர் என்னை உயர்த்தி வச்சார். என்னை படைச்சதுக்கு அவர் நோக்கமே என்னன்னா அவரை துதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு. உயர்த்தி பாடணும். எந்த மனுஷனையும் நீங்க பார்க்கக்கூடாது, நானும் என் கர்த்தரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நானும் என் ஆண்டவர் மட்டும்தான். ஏன்? அந்த ஆராதனை ஒரு பெரிய ஆயுதம், அந்த ஆராதனை ஒரு பெரிய சுகம், அந்த ஆராதனை பெரிய விடுதலை, அற்புதம் எல்லாமே அதில் இருக்கு. சுகம் எல்லாம் அதில் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்க போறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி என்ன நடப்புங்க ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். கண்ணை மூடி துதிங்க பார்ப்போம். சத்தம் உயர்த்தி இருந்த இடத்துல இருந்து தேங்க்யூ ஃபாதர். பரலோகத்தை அப்படியே இணைச்சிடணும், பரலோகத்தோட இணைஞ்சிடணும். அவர் இருதயத்துக்குள்ள நம்ம போயிடணும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிடணும். தேங்க்யூ ஃபாதர் லார்ட். ஓமை நன்றியோடு துதிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே, உமை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் நல்ல முழுவலத்தோடு உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கைத்தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை முழுபலத்தோடு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ இயேசுவே சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே நீங்களும் அவர் மட்டும் என் நாட்கள் முடியும் வரை, ஓ ராஜாவே பிரியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீ. சொல்லலாமா? தாய் ஆமென். தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள என்னை எனக்காக மீண்டும் வருவீரே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே. ஒரு விஷயம் கூட அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் பிரசன்னத்துல கையை தட்டி கையை உயர்த்திட்டோம்னா மனுஷன் முன்பதாக கையை ஏந்த ஒரு நாள் விட மாட்டார். நம்மளை ஏன் மனுஷன் கையில கைத்தர் ஏந்த விடுறாருன்னா, அவருக்கு முன்பாக நம்ம அவரை கையை உயர்த்துறது இல்லை. அவருக்கு முன்பாக ஒரு மனுஷன் கையை உயர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ சரண்டர். அதான் அர்த்தம். நீங்க கையை தட்டும் போதும் கையை உயர்த்தும் போது என்ன நடக்குதுன்னா, நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான். என் வாழ்க்கை உங்க கையில தான். என் லைஃப் எல்லாமே உங்க, என் தொழில், என் வாழ்க்கை, என் பிள்ளை, என் குடும்பம், எவ்ரிதிங் எல்லாம் உங்க கையில தான். ஐ சப்மிட். என்னோட கரத்தை முழுசும் ஒப்பு கொடுக்கிறேன். அதான் அர்த்தம். அப்ப ஆராதிக்கும் போது ஒருத்தர் கையை உயர்த்து கையை தட்டு சொல்லவே வேணாம். நானும் அவரும் சேர்ந்துட்டா அது வித்தியாசமா மாறிடும். அந்த அன்புக்கு ஈடே கிடையாது. அந்த அன்புக்கு இதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு சொல்லுங்க. அநாதி சிநேகம், அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய சொல்லும் போதே அன்பு. ஆமே, உங்க சுகம் தந்தார்ல, பலன் தந்தார்ல, உங்க அன்பு பெரியது. உங்க தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க ஆமே ஆமே நம்பிக்கையோடு உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் அன்போடு சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளவு சுகம் தந்தீங்க. ஆமை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை சொல்லுங்க ஆண்டவரே, துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. நல்ல கைதட்டி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. நம்பிக்கையோடு கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடி. ஆமே, கத்த செய்ய விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமே, நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க ஓ இயேசுவே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. என்னை நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை ஆமே நாதி சிநேகத்தால் ஓ என்னை நேசித்தீங்களே. ஆமே நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமே நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை. ஆமே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமே, அவர் சொல்ல சொல்ல அன்பா இருப்பார், அவர் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. ஆமே, ஓ ராஜாவே, உங்க அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நான் ஆராதிக்க தேவன் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் உன்னதர், அவர் என்னை காப்பாற்றினவர், அவர் என்னை தப்புவித்தவர், அவர் என்னை பலப்படுத்தினவர், அவர் என்னை மகிமைப்படுத்தினவர். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்ல பலத்தோட கைத்தட்டி சொல்லுங்க, உங்க அன்பு பெருசு. 6 மாதங்கள் பாதுகாத்தி, 6 மாதங்கள் தப்புவித்து, 6 மாதங்கள் கூடயே வந்து. எங்க சொந்தங்கள் வரல, என் நண்பன் வரல, என் உறவுகள் வரல, ஆனா என்ன கத்த தப்புவித்தது உண்மைனா
நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தப்புவித்தவர். ஓமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கை உயர்த்தி ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் இயேசுவே. ஓ ரட்சகரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் மெதுவா உம்மை புகழ்ந்து இயேசுவே, எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிக்கும் எங்கள் மகிமைக்கும் பாத்திரர் நீரே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். இந்த காலை நேரத்திலையும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடி உங்க சத்தம் உயர்ந்து வரணும். தேங்க்யூ ஃபார் தி லார்ட். நன்றி அப்பா. கண்ணை மூடி அந்த பிரசன்னத்துக்குள்ள வாங்க. உங்களை உணர்ச்சி வசப்படுறதை விட அந்த ஃபீல் பண்ணுங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள. ஓ ரஹந்தரா சே கந்தல் கரா, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. தேங்க்யூ ஃபாதர் ஜீலே, தேங்க்யூ ஹோலி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உங்க சத்தம் உயர்ந்து. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசு. உங்க சத்தம். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசு. நீங்க நல்லா ஆராதிங்க பார்ப்போம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம். உங்க ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு
எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஒரு விஷயம் கூட எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்திலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய். கை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா, ஓ அல்லேலூயா. அந்த ஃபீலிங் குள்ள ராஜாவே ஓசனா அல்லேலூயா ஓசனா. ரெண்டு கரை உயர்த்தி பலத்தோடு அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லே இயேசுவே அல்லே. கடைசியா முழு பலத்தோடு அப்பாவை நோக்கி கரம் உயர்த்தி அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லே. எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகள் இப்ப சுகமாகட்டும். அல்லேலூயா. ஆவியானவரே உங்க பிரசன்ன நிரம்பட்டும். ராஜாவே ஓசனா அல்லேலூயா ஓசனா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க தூயரே 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 சர்வ வல்ல. ஒரு விஷயம் கூட உங்க சத்தம் தூயரே தூயர் பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. நீங்க பாட பாட பரிசுத்தம் பரிசுத்தரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே ஆமே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆண்டவரே அவர் பரிசுத்த. நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, என்ன பலப்படுத்துறவரை. நீங்க கையை தட்ட தட்ட ஒரு அற்புதம் நடக்கும். அவரை நாமத்தை உயர்த்துங்க, அவர் நாமத்தை லிஃப்ட் அப் பண்ணுங்க. ஓ லிஃப்ட் அப் பண்ணுங்க, லிஃப்ட் அப் பண்ணுங்க. சொல்லுங்க நான் ஆராதிக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஓ நான் ஆராதிக்கிறவரே. நிரப்பி விடுங்க நிரப்பி விடுங்க. பாத்திரம் நிரம்பட்டும் நிரம்பி வழியட்டும். தொடர்ந்து மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எல்லார் கண்களை மூடி ஆண்டவருடைய சுமத்தை நோக்கி பார்த்து அப்பா எங்களோடு கூட நீங்க இந்த அப்பா வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹோ ரீமா லபா ஷகபல துடபலகபா. Thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே என்னோடு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்க ராஜா. லார்ட் நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா. ஹல்லேலூயா. வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தூய ஆவியே
எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். என் மாம்சத்தையும் சுயத்தையும் சுற்றெடுத்து சாம்பலாக்கி உமது பாதபடியில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற ஒருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் நினைவுகளை ஒருமுகப்படுத்தி உடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கப்பா. இதற்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த சத்துருடைய சாசின் தந்திர கிரியைகளையும் நசரனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே அவைகளை கீழ்ப்படுத்தி நாங்கள் சிறைபிடிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இப்போ நாம ஜெபம் பண்றோம், விசுவாசத்தோடு தானே நம்ம ஜெபம் பண்றோம். ஆமென். பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. 100% என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னிடத்திலே பதில் வருகிறதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குறை நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் நம்முடைய ஜெபங்களிலே நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு இப்படி எழுதுகிறார், நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இந்த ஜெபத்துல இன்றைக்கு நாம் நம்முடைய சுயம் மாம்சம் விரும்புகிறதை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நேரம் நாம் நினைப்பதினாலே நம்மளால என்ன செய்ய முடியலன்னா பெற்றுக்கொள்ள முடியவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மேன்மை உள்ளதாக இருக்கும். நாம் ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் நமக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. வெளிநாட்டுல எமி கார்மைக்கல் அம்மையார் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சின்ன வயதுல காலையில எழுந்து உட்கார்ந்து ஓன்னு கத்தி அழுதாங்களாம். ஏன் அழுதாங்க அப்படின்னா, அவர்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏசப்பா என் ஜெபத்தை என்ன செய்யல, கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்களாம். அப்ப அவங்க அம்மா வந்து கேட்டாங்களா, ஏமி எதற்காக அழுகிற? இங்க பாருங்க, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கல. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, என்ன கேட்கல, என்ன ஜெபிச்ச சொல்லு அப்படின்னாங்களா. இங்க பாருங்க, என் கண்ணு வந்து கருவிழி மாத்திரம் கருப்பா இருக்குது. அண்ணன் கருவிழியை பாருங்க ப்ரௌனிஷா இருக்கு. அக்கா கருவிழியை பாருங்க ப்ளூயிஷா இருக்குது. நான் மாத்திரம் என்னுடைய கருவிழி மாத்திரம் எப்படி இருக்குதா, கருப்பா இருக்குது. இது அண்ணனை மாதிரி அக்காவை மாதிரி மாறணும்னு சொல்லி நான் ஜெபிச்சப்பா. ஏசப்பா என் ஜெபத்தையே கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். உடனே அவங்க அம்மா திரும்பி சொன்னாங்க, நோ, ஏசப்பா உன் ஜெபத்தை கேட்டுட்டார், பதில் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா. இல்லையே, இங்க பாருங்க என் கண்ணு மாறலையே அப்படின்னாங்க. நோ,
நோ அப்படிங்கிறது ஆன்சர் தான் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்களா? ஆனா நமக்கு பதில் என்ன அப்படின்னா, ஆம் சொல்றது மட்டும்தான் பதிலா இருக்கிறது. நோ அப்படின்னு சொல்றதும் பதில் தான். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரம் நோன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை விளங்கி கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற பக்குவப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாததினாலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லது இந்த ஊழியக்காரரை மாத்திட்டோம்னா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆரம்பத்துல நல்லா தாங்க இருந்தாங்க, இப்போ வர வர கொஞ்சம் சரியில்லை போல. நான் ஜெபிச்சதுக்கெல்லாம் கரெக்டா என்ன ஆன்சர் வரல. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு உபவாச ஜெபத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது முடிந்த உடனே கிராமத்துல எல்லா மக்களும் தனியா ஜெபிக்க வருவாங்க. அப்போ அவங்க ஜெபிக்க வந்தாங்க. ஒரு அம்மா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லி அனுப்பிட்டே இருந்தேன். ஒரு அம்மா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து, இவர் உண்மையான ஊழியக்காரர் தான், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுச்சு. ஏன் முன்னாடியே உடனே, என்னம்மா உண்மையான ஊழியக்காரர் தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றியே, எப்படிம்மா இது அப்படின்னு கேட்டேன். இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை நான் முதல் வரிசையில் எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஒரு காரியத்துக்காக நான் வந்து இதில் ஏசப்பா என்ன சொல்லுதாருன்னு கேட்கேன். நீங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி இதில் நீ மனம் திரும்பணும்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து போயிட்டேன். வீட்டுக்கு போய் வேற சேலையை கட்டிட்டு அந்த அம்மா திருப்பி ஜெபம் பண்ண வந்துச்சான். திருப்பி ஜெபம் பண்ண வந்து மறுபடியும் என்ன செஞ்சுதான், அது ஒரு 50-100 பேர் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்ப வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிச்சான். திரும்பியும் அதே வசனம் அதே மாதிரி ஆண்டவர் வந்து பேசிட்டாராம். அதனால இவர் நல்ல ஊழியக்காரர் தான் இவர்கிட்ட. அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளை எப்படிலாம் செக் பண்றதுக்கு மக்களுக்கு இன்னைக்கு வந்து மூளை வேலை செய்யுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு காரியம் மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, அந்த காரியம் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியும். ஊழியக்காரர் வந்து ஆமா ஆமான்னு சொன்னா மட்டும்தான் இவர் நல்லவர் வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தோடு ஜெபத்தில் என்னென்ன கேட்பீர்களோ அதையெல்லாம் பெறுவீர்கள் என்று இருக்கிறது. பெறலன்னா பிரச்சனை எங்க இருக்கிறதுன்னு நமக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியல, கொஞ்சம் விளங்கி கொள்ள முடியவில்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குதான். நம்பணும், ஆனா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன் என்று சொல்லி சொன்னால், வேத வார்த்தை சொல்லுகிறது, வெறுமையாது என்ன செய்யாது, போகாது, திரும்பாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பவே திரும்பாது. அவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் நான் வசனித்தும் நிறைவேற்றாமல். என்ன பிரச்சனைனா, நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதா இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம். நிறைய பேருக்கு விசுவாசிகளா இருந்தோம். அல்லேலூயா. ஆனா இப்போ இருக்கிறோமா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எம்மாவூர் சிஷ்யர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு திரும்பி போகும் பொழுது அவங்க 2 பேரும் இயேசு பத்தி பேசிக்கிட்டே போனாங்களாம். ஆனா இயேசு இருக்கிறத அறியவில்லையா. அப்போ நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, நசரேயனாகிய இயேசுவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தாரா, இருக்கிறாரா, இருந்து கொண்டிருக்கிறாரா? அவர் இருந்து கொண்டேதான் இருப்பார். இருந்தார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இன்னைக்கு விசுவாசம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன அனுபவத்திலே இருக்கிறது. ஏன் இப்படி மரித்து போன அனுபவங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை சற்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா.
அவங்க சொல்றாங்க, இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்தோம். அப்ப இப்போ இல்ல இல்ல. அல்லேலூயா. அப்படிதானே? இப்ப இல்ல, ஒரு காலத்துல இருந்தாங்க. சிலரை கேளுங்க, சொல்லுவோம், அந்த காலத்துல நான் எப்படி ஜெபம் பண்ண. அப்பனா இந்த காலத்துல நீ ஜெபம் பண்ணல, நீயே உன் வாயில என்ன செய்ற, நீ ஒத்துக்கொள்ளுகிறாய். அல்லேலூயா. அந்த காலத்துல நான் 3 மணி நேரம் முழங்கால என்ன செய்வேன், இந்த காலத்துல முடியல, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அல்லேலூயா. முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். விசுவாச வாழ்வுக்குள்ள வராததற்கு காரணங்கள் என்ன? அல்லேலூயா. நாம் இன்னைக்கு அதை குறித்து கொஞ்சம் தியானிக்க வேண்டும். எனக்கு திருமணம் முடிந்து ஒரு ஆண் பிள்ளையை ஏசப்பா எனக்கு கொடுத்தார். ஒரு 3-4 மாசத்துல அவனுக்கு பயங்கர சளி, காய்ச்சல். நாங்க திருமணம் முடிந்து முழு நேர ஊழியத்திற்கு, திருமணத்துக்கு முன்பாகவே முழு நேர ஊழியம் பண்ணினதுனாலே நான் இயேசுவை மாத்திரம் நம்பிதான் இருப்பேன், யாருக்கிட்டையும் போய் எந்த பணமும் கேட்க மாட்டேன் இருந்தேன். இவனுக்கு காய்ச்சல், சளி போகல, ரா முழுதும் ஜெபிக்கிறோம், அது குறையல, கூடிட்டு தான் இருக்குது, கையில பணமே இல்ல. உடனே என் ஒய்ஃப்ல சொன்னேன், யார்ட்டையா போய் பணம் வாங்கலாமா? எங்க நம்ம ஊழியக்காரங்க, நம்ம போய் கடனை வாங்கக்கூடாது. சரி, அப்ப ஜோமனும் ஜோமனி, ஏசப்பா எத்தனையோ இடங்கள்ல போய் நாங்க ஊழியம் செஞ்சிருக்கோம், அற்புத அடையாளங்கள்லாம் நீங்க அநேகருக்கு செஞ்சிருக்கீங்க, யாரையாவது நினைவுபடுத்தி எனக்கு ஒரு காணிக்கை அனுப்புறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்னைக்கு காகம் எலியாவை வந்து போஷித்தது அல்லவா, இன்னைக்கு இந்த காகிதக்காரன் எப்படியாவது எனக்கு போஸ்ட்மேன் என்ன செய்யணும், மணி ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி உட்காந்து நான் ஜோம் பண்ணேன். 11:30 மணி இருக்கும் காலையில. அந்த போஸ்ட்மேன் வந்து பார்த்தாரு, ஒரு லெட்டர் கூட உங்களுக்கு வரலன்னு போயிட்டார். உட்கார்ந்து மறுபடி ஜெபம் பண்ற. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயம். அது அஷ்யூரன்ஸோட எழுதி நமக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு வாக்குத்தத்தம். ஆனா இங்க சுகமாகல ஜெபிச்சு, 2வது பணமும் கிடைக்கல, 3வது என்ன செய்யணும் ஏசப்பா? நான் என் ஒய்ஃப்ட சொன்னேன், வா எழும்பி நேர டாக்டர்கிட்ட போவோம். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் நம்ம அவனை காமிக்கும், அவர் இன்னைக்குல இருந்து உங்களுக்கு பீஸே வேண்டான்னு அவர் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இது நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ண சுகம் கொடுத்துருக்கணும், அல்லது 2வது பணம் கொடுத்துருக்கணும். அப்பனா என்னது, இந்த அற்புதம் தான் நடக்கணும், வா போவோன்னு. என் ஒய்ஃப் சொன்னா, பிரசங்கம் பண்ண வேணா நல்லா இருக்குங்க, இது எப்படி பணம் இல்லாம போனா 50 ரூபா, அப்போ 50 ரூபா கேட்பாங்க, 100 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க மாத்திரை மருந்துன்னு. எப்படி, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டு போய் 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டன் ஃபோன் வச்சிருந்தேன். என் ஒய்ஃபு கேட்டான், நம்ம பணம் கேட்டாங்கன்னு இந்த பட்டன் ஃபோனை கொடுத்துட்டு திரும்பி பணம் வந்தோன்னு கொண்டு கொடுத்துருமான். சரி சுமார் ஜோமன், எனக்கு ஒத்தாசை ஒரு பரவலுக்கு நேராக என் கண்களை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வரும். ஆண்டவரே, ஆண்டவரே, எப்படியாவது இன்னைக்கு இந்த டாக்டர் என்ன செய்யணும், எனக்கு அவர் என்ன செய்யணும், பீஸ் வேண்டான்னு சொல்லணும், பீஸ் வேண்டான்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போனேன். உள்ள போன உடனே முதல் கேள்வி அவனுக்கு டெலஸ் எடுத்து வச்சேன், என்ன இப்படி வீசிங்கோடு இப்படி இருக்குது, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். இவ சொன்னா, லாக்டோஜன் கொடுக்குறோம். ரொம்ப பெரிய பணக்காரங்களோ லாக்டோஜன் கொடுக்குறீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். பணமே இல்லாம உட்கார்ந்துருக்கோம், நம்மளை பணக்காரன்னு வேற சொல்லுதாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னைய பார்த்து கேட்டாரு, நீங்க என்ன பேங்க்ல வேலை பார்க்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க, பேங்க்ல தான் வேலை பார்த்துருக்கணும், இந்தியன் பேங்க்ல. ஆனா ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சதுனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்படியா, வெரி குட் வெரி குட்னாரு. அப்புறம் எப்போதுமே அவர் பேச மாட்டாரு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன டீச்சர் வேலை பார்க்கீங்களோ? ஆமாம், டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ப்ரைவேட் ஸ்கூலில். இவரை கெட்டுறதுக்கு முன்னே தண்டியும். இவர் சொல்லிட்டாரு, நம்ம ஊழியம் அப்படின்னா கழுதையும் மாடும் சேர்ந்து உழுதா என்ன செய்யாது, உழ முடியாது. அதனால 2 மாடா இருக்கணும், நீ வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு. அதனால இப்போ நாங்கள் விட்டுட்டு, அப்போ தான் ஆண்டவர் விஷன் கொடுத்து எங்களுக்கு சிட்டியிலேருந்து நாங்கள் மூவ் பண்ணி தேவர்குளம் கிராமத்திற்கு ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. அப்படியா, வெரி குட் வெரி குட்ங்காரு. நான் இப்படி ஜோ, ஆண்டவரே என்னென்னத்தெல்லாமோ கேட்குறாரு,
ஃபீஸு வேண்டான்னு ஒரு வார்த்தை அவர் சொல்ல வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறேன். அவர் குனிஞ்சி என்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு. என் ஒய்ஃப் இப்படி டாக்டர் என்னது இல்லை இந்த ஃபீஸா என்ன நீங்க முழு நேர ஊழியர்னு ஏன் சொல்லலை? நான் MBBS படிக்கும் பொழுது முழு நேர ஊழியர்களுக்கு நான் ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவன் பேர் டாக்டர் ஐசக் ராஜ் பன்னீர்செல்வம். இந்தா நீ மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர் ஆகி நீ எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஊழியம் செய் என்ன அப்படின்னு சொல்லி டெலஸை தூக்கி போட்டு இனி உங்களுக்கு ஃபீஸே கிடையாது போங்க அப்படின்ட்டு அவரை நம்பி அந்த இடத்துல போய் நான் அவர் விசுவாசத்தோட போய் கேட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, நான் அன்னைக்கு காலையில தான் விசுவாசிக்கிறேன். ஆனா என் தேவன் அதற்கு முன்பாகவே அவர் என்ன செஞ்சிட்டாரு. அப்ப இந்த வசனத்தை இப்ப கொஞ்சம் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா அவரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் படைச்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். நம்முடைய கண்களிலே கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை செய்ய முடியாத ஒரு காரியம் கூட இல்லைங்கிற அந்த தரிசனம் அவர் வரும் தண்டிக்கு மாறப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இது எப்படி இருக்குன்னா அலை மாதிரி இருக்கு. இந்த வார்த்தை நமக்கிட்ட வார்த்தை உறுதியா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில அலை என்ன செய்யும்னா கொஞ்ச நேரம் மேல போகும், அதுக்கப்புறம் கீழே வந்து திருப்பி மேல போகும், திருப்பி வந்துரும். இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை. ஒரு நேரம் பிரசங்கத்தை கேட்டோன்னு விசுவாசம் இன்னைக்கு நாங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பையனை யூத் கேம்புக்கு அனுப்பி வச்சேன். டே நம்மலாம் ஆண்டவருக்காண்டி வாலிப வயசுல பேசணும்டா, நீ போயிட்டு வாடா, எனக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவன் 3 நாள் ஒரு கேம்ப் முடிஞ்சு சர்டிபிகேட்டோட நிக்கிறான். அப்படி நின்றுட்டு நான் ஒரு கடையில நானும் இன்னொரு தம்பி ஊழியம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இமான் என்ன நாட்களையும் காலங்களையும் நீங்கள் நிர்வசரமா இருக்கிறீங்க, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, ஊழியம் செய்ய போகணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்படி இந்த நேரத்தில் எத்தனை ஆத்துமா மறிக்க தெரியுமா? நேற்று வரைக்கும் வாடா வாடான்னு அவனை கூப்பிட்டு சர்ச்சைக்கு முன்னக்கூட்டியே வாடான்னு சொல்லி அனுப்பிவிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கான்? டாப் கியர்ல இருக்கான். அல்லேலூயா. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா அது ரிவர்ஸ் கியர்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டா ஒளி தான். எங்க நீங்க கூப்பிட்டுருவீங்களோ ஒளியத்துக்கு. இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. ஏனென்றால் நம்முடைய விசுவாசமானது இன்றைக்கு சில நேரங்களிலே சில பிரச்சனைகளினாலே பாடுகளினாலே உபத்திரவங்களினாலே ஆட்டம் காணுகிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மகனாக கற்பாறை மேல வீடு கட்டினவனாக இருப்பேன். காற்று அடிச்சு அலை அடிச்சு வெள்ளம் மோதினால அது என்ன செய்யாது, அசையாது. ஆனா மணல் மீது வீடு கட்டினவனுக்கு இடிஞ்சிரும். அது இடிந்து இடிந்து முழுவதும் இன்னைக்கு நீங்க எங்க வீடு கட்டி இருக்கீங்க? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள மாதிரி ஒரு நடிகர்கள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஊழியக்காரங்களை பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? பரிசுத்த ஆவி தாவி வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில நிறைய வீட்டுல பரிசுத்த ஆவி இருக்கும். சாயங்காலம் அப்படியே லைட்டா மத்தியானத்துல இருந்தே சில வீட்டுல அசுத்த ஆவி என்ன செஞ்சிடும்? பூந்துரும், உள்ள வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அடையாளம். விசுவாசிக்கிறவளா நடக்கின்ற அடையாளம். நீங்க விசுவாசி அப்படின்னா உங்களை பார்த்த உடனே ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு 5 அடையாளங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 5 அடையாளங்களை என்கிட்ட இருக்குதா? ஹல்லேலூயா. இருக்குதா? விசுவாசிக்கிறவனா நடக்கின்ற அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்தி இருக்கீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு துரத்தணும் இயேசுவின் நாமத்தினால ஓடிட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க இருக்கு?
மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா அங்க பிசாசு எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஹல்லேலூயா. மார்க் 7:20. மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்து. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டத்தனமும் கபடும் காமமும் வன்கண்ணும் தூஷணமும் பொருளாசையும் அதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை. பிசாசு இப்ப எங்க இருக்கு? நமக்குள்ள, இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எங்க, அவர் சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஏங்க எங்க எதிர்க்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் செயல்களிலே, உங்கள் வார்த்தைகளிலே நீங்கள் தேவ வார்த்தையின்படி, நீங்கள் தேவ திட்டம் சித்தத்தின்படி நடக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்து அந்த வார்த்தை செயல் பேச்சில பிசாசுடைய குணாதிசயங்களை நீங்கள் காண்பிக்க கூடாது. அதற்கு எதிர்த்து நின்று துரத்தணும். அல்லேலூயா. சில மனுஷங்கிட்ட இருந்து துரத்துறது அது வேற ஊழியம். ஆனா முதல் ஊழியம், முதல் அடையாளம் என்ன? உங்களை செக் பண்ணுவான். நான் ஒரு முறை திருநெல்வேலியில இருந்து நான் அப்படியே என்ன செஞ்சேன்னா, ஒரு வாபிசி கிரவுண்ட்ல அங்க இருந்து போய்கிட்டு இருந்தேன். ஒரு தம்பி ஃபோன் அடிச்சான் எனக்கு. ஃபோன் அடிச்சோடனே ஃபோன் அடிச்சு, ஹலோ பிரைஸ் லார்ட், என்ன தம்பி எப்படி இருக்கேன்னு. அண்ணே தோத்திரம்ண்ணே, நீங்க எங்க இருக்கீங்கண்ணே அப்படின்னா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் உடனே சொன்னேன், இப்படி திரும்பிட்டு, எப்போதுமே நம்ம உண்மையை தான் பேசணும், பொய்யை பேசணும்னா மாட்டிக்கிடுவோம். அல்லேலூயா. நான் சொன்னேன், டேய் திருநெல்வேலியில வாவுசி கிரவுண்டில் வடக்க இருந்து தெற்க மாற நான் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்டா ஓண்டேன்னு. அல்லேலூயா தோத்துறோம் அப்படின்னா. என்னடான்னு, ஏன்னா நீங்க உண்மையான ஊழியக்காரா இல்லையான்னு இன்னைக்கு செக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னு. நான் இந்த பக்கம் பாருங்க எதிர்த்தாப்புலன்னா, அவன் அங்கே நின்றுக்கிட்டு நான் இங்கே தானே நிற்கிறேன், நீங்கள் ஃபோன் எடுத்து உண்மை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களான்னு செக் பண்ணேன்னா நீங்கள் உண்மையை பேசிட்டீங்கன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. கப்பா ஒரு பிசாசை துரத்தியாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் போன் பேசும் பொழுது பிசாசை துரத்தி இருக்கிறீர்களா, அல்லது பிசாசுடைய குணாதிசயங்களை கடைபிடித்து அவைகளை நீங்கள் நன்றாக தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்திருக்கிறீர்களா? போன் அடிச்சாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும், சை இவன்ட பேசவா, இவன் ஒன்று கேட்டான்ப்பா, இதை எடுக்க கூடாது. அப்புறம் நேரில் என்னங்க ஃபோன் அப்படியே அடிச்சிங்களோ, நீங்கள் காலையில் பாஸ்டர் சொல்லிட்டாங்க சைலண்ட் போடணும்னு சொல்லி, அது போட்டேனா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யல, மறந்துட்டேன். சொல்ல ரொம்ப நான் ஃபோனு நான் சார்ஜில் போட்டு வந்துட்டேன்னா, உனக்கு விசுவாசம் சார்ஜ் ஏறலை, அது இறங்கிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசிகள் விசுவாசத்தின் அடையாளத்தை இன்றைக்கு விட்டுவிட்டோம். பிசாசுடைய குணாதிசயங்கள் அதுதான். அவன் குணாதிசயம் நமக்கு எதுக்கு தூக்கி போடணும்? சின்ன வயசுல குற்றாலத்துக்கு போன உடனே என் சின்ன பையங்க 2 பேரும் ஒரு இது கேட்டாங்க. உடனே அந்த பொருளை வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு 2 பேர் வந்தாங்க. குரங்கு ஓன்னு பாஞ்சுது. இவன் 2 பேரும் போட்டுன்னு கீழே போட்டான், அதை எடுத்துட்டு அது ஓடி போயிட்டு 2 பேரும் உருண்டுட்டான். என்ன மறுபடியும் எனக்கு வேணும் அது அப்படின்ட்டு. நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடான்னு கூட்டு போனேன். அங்கே ஒரு பொம்பளை நிறைய வச்சிருக்கா, அது ஏதோ கிழங்கோ ஏதோ வாங்கி கொடுத்தேன்னு குமிச்சு வச்சிருக்கா. அப்படி பார்த்தீங்கன்னா வாங்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை, ஏமா நீ இவ்வளவு ஆண்டு குதிச்சு வச்சிருக்க, உன்கிட்ட குரங்கு வரமாட்டேக்கு, ஓன்ட்டு இருந்து இத்தனோண்டு வாங்கிட்டு போனா எங்ககிட்ட இந்த குரங்கு வருத, இது என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, நாங்க காலையிலே ஒரு மந்திரம் போட்டுருவோம், அந்த குரங்கு வராது அப்படின்னா. நான் சொன்னேன், இங்க வா, மந்திரம் இல்லை, நீ ஏதோ தந்திரம் செய்த, நீ அதை சொல்லு அப்படின்னு. உடனே இல்லை மந்திரம் தான். இல்லை இல்லை என்ன செய்த சொல்லு, ஓன்ட்ட வரமாட்டேக்கு, ஓன்ட்ட இருந்து வாங்கிட்டு போனா எங்கிட்ட உடனே காலையில் இப்படி வச்சோடனே எங்கிட்டையும் வரும். வந்த உடனே கொஞ்சம் எடுத்து அப்படி தூக்கி அப்படி போடுவோம், போட்ட உடனே வாங்கிட்டு ஓடிடும், வராது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன செய்யும், திரும்ப வரும். இந்த பார்த்தியா ஒரு குச்சி, இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா கம்பை பார்த்தோன்னே பயந்து ஓடும், பார்த்துருக்கீங்களா? ஒரு குச்சி வச்சிருப்போம் குரங்காட்டியும் பார்த்தீங்கன்னா, அதை திரும்பி வந்தோடனே ஒற்றை கொடுப்பு டொப்புன்னு போட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்,
ஓடியே போயிரும். ஓஹோ, அப்போ பிசாசு ஏன் நம்மகிட்ட ஓடி ஓடி வரா? அவன் குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கு. அதை தூக்கி போட்டா ஓடி போயிரும். திரும்ப வந்தா என்ன செய்யணும்? குச்சி. நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன செய்யக்கூடாது? போராட்டம் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த லோகாதிபதிகளுடைய போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே அவைகளை ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை, அவன் கம்பு வச்சிருக்க மாதிரி நம்ம அபிஷேகம் நமக்குள் இருந்தாதான் அவனை விரட்ட முடியும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அவன் பேச்சிலே செயலிலே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் துரத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது துரத்திட்டோம்னா இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு விடும். அல்லேலூயா. இரண்டாவது அடையாளம் என்ன? நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நவமான பாஷை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இந்த நவமான பாஷை எதுக்கு? தீர்க்க தரிசனம் சபையில் இருக்கிற கல்லாதவன் பக்தி விருத்தி அடைகிறதற்கு, நம்முடைய பக்தி விருத்திக்காக இங்கே அது என்ன போடப்பட்டிருக்குன்னா இந்த நவமான பாஷைகள், இந்த அந்நிய பாஷை அடையாளங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் கொடுக்கிற பாஷைகள்ல நீங்க நன்றாக என்ன செய்யணும்? டெய்லி ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிரம்பி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரோடு அந்த பக்தி விருத்தி அடையணும். இன்னைக்கு நம்முடைய பக்தி விருத்தி அடையணும்னா அவர் கொடுத்த அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நிரம்பி ஜெபிக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தை எப்போ முடிக்கணும் அப்படின்னா, என்ன ஆண்டவருடைய அபிஷேக அவருடைய வார்த்தை ஒரு வாக்கு தத்துவம் எனக்கு வருந்தண்டிக்கும், அந்த அனாயிண்டிங்கை உணர்ந்தண்டிக்கும் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய அபிஷேக ஆராதனையை இந்த சர்ச்சில் மட்டுமல்ல டெய்லி உங்க வீட்டுகள்ல நீங்கள் ஆராதித்து துதிக்க வேண்டும். இந்த ஜனங்கள் என் துதியை இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏன் அதை சொல்றா தெரியுமா? ஆண்டவருடைய பிரதான 3 தூதர்கள் உண்டு. ஒரு தூதருடைய வேலை நற்செய்தி அறிவிக்கிற வேலை, கேப்ரியல். 2வது தூதருடைய வேலை யுத்தம் பண்ணுகிற தூதன், அவருக்கு பேர் மீகாவில். 3வது தூதன் இருந்தார், அவர் பேர் என்ன பேரு? துதிக்கிற லூசிபர். லூசிபருடைய வேலை என்ன? துதிக்கிற வேலை. அவன் பெருமை கொண்டதுனால அவனோடு இருக்கிற சகாக்களை ஆண்டவர் கீழே தள்ளி விட்டபடினால அவங்க விழுந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க விழுந்துட்டாங்க. இப்போ அவருக்கு யாரு இல்ல? ஆள் இல்ல. இந்த ஜனங்களை ஏன் ஏற்படுத்திறானா? நாமள அந்த பிளேஸ்ல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப டெய்லி ஆண்டவரோடு உறவாடி ஜெபிக்கின்ற அந்த தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போகாம டெய்லி அந்த அனல்ல அந்த தணல்ல நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சர்ப்பங்களை எடுத்திருக்கீங்களா? பாம்பை கையில பிடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா? பிடிக்கல. என்ன பைபிள்ல ஒருத்தர் பிடிச்சிருக்காரு பாம்பை. பவுல பாம்பு கடிச்சது, பாம்பை ஒருத்தர் பிடிச்சார். மோசஸ். மோசஸ் என்ன செஞ்சாரு? பிடிச்சார். ஆமா. ஐயா, என்ன எப்படியா நம்புவாங்க? உன் கையில என்னையா இருக்கு? கையில கோல் இருக்கு, கீழே போடியா. கீழே போட்டா அது எப்படி வருது? பாம்பா மாறிடுச்சு. எடியா அப்படின்னா கையை பிடிச்சு தூக்கிட்டார். இப்போ பாம்போடைய தலை எங்க இருக்கு? கீழே. வால் எங்க இருக்கு? கையில. அதாவது சர்ப்ப மாதிரி சிலருக்கு ஆவி உண்டு. அது டக்கு டக்கு நிறைய பேரை கொட்டிரும். கொட்டுதா? காலையில இந்த ஒரு 7 to 8 ஒரு 9 மணி வரைக்கும் எல்லா கிறிஸ்தவங்க வீட்லயுமே ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சீங்கன்னா அப்பதான் அவங்க புத்திகள் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அப்படிதானா இல்லையா? ஏமா எனக்கு சாப்பாடு ரெடியா? அம்மா எனக்கு யூனிஃபார்ம் எங்க? இதே எங்க? பிள்ளை அம்மாவை திட்டும், அம்மா பிள்ளைய திட்டும். அல்லேலூயா. சர்ப்ப மாதிரி போட்டு. ஆமென். நான் இங்க காலையில இங்க எனக்கு வேலை, உங்க ஐயா கூட வேலை செய்யல, நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன? அவன் சொல்ல, நீ முதல்ல நாடகத்தை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தூங்காம இருந்த? நேத்தே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. நான் அது செஞ்சேன். நீ போன்ல எவ்வளவு நேரம் நீ இருந்த? இங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. அல்லேலூயா.
சர்ப்பம் தலைக்கு மேல இருந்துச்சுங்க மோசஸ்ட்ட. அதனாலதான் கோவம் வந்து ஆளை அடிச்சு கொண்டு விடுவாரு. ஆமென், அல்லேலூயா. இதே வழியில வந்திருந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்திருப்பாரா? இல்ல. ஆமா, தண்ணி இல்ல, நாங்க என்னையா கசப்ப தண்ணி எதுக்குல உனக்குன்னு ஒற்றை சாகவா எங்களுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல வனாந்தரத்துல, ஆமாடா அப்படின்னு ஒற்றை போடு போட்டிருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு வழியமா சர்ப்பத்தை எடுக்கணும். சர்ப்பம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அது உள்ளதான் கிடக்கு. இன்னைக்கு எடுக்கணும், நமக்குள்ள கிடக்கு, அதை எடுக்கணும். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க. யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் எலும்புகள் வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்தது, அவனோட கூட மண்ணில் படுத்துக்கொள்ளும், பொல்லாப்பு அவன் வாயில இனிமையா இருக்கும், அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான். அவன் போஜனம் குடல்களில் மாறி அவன்களின் விரியம் பாம்பின் பிச்சாகும். அல்லேலூயா, ஆமென். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே. அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடாமல் யாருமே பார்க்கல. வாலிப வயசுல செஞ்ச பாவம் அப்பாக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியாது, எந்த தீர்க்கதரிசி கூட கண்டுபிடிச்சு சொல்லல. அதனால அதை அப்படியே விட்டுலாம் பதனம் பண்ணி 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 உன்னுடைய வயிற்றுக்குள்ள விரியம் பாம்பின் பிச்சா உள்ள கிடக்குது. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க வந்து வயிற்றுக்குள்ள உனக்கு சர்ப்பம் கிடக்குன்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை தான் இன்னைக்கு எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு முறை ஒரு தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது அந்த தாயாரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நீங்களும் உன் கணவரும் டெய்லி கரம் கோர்த்து ஜெபிக்கிறீர்களா வீட்டிலே? குடும்ப தலைவனும் தலைவியும் நீங்கள் குடும்ப ஜெபம் வேற, குடும்ப தலைவனும் தலைவியும் ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஹல்லேலூயா. குடும்பத்தை நல்லா நடத்தணும்னா ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் கரம் பிடித்து ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பிரதர், நாங்க கையை 2 பேரும் தொட்டு இப்போ 10 வருஷம் ஆச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏன், என்ன காரணனே தெரியல, அவர் என்கிட்ட பேசல, என்னன்னே எதுக்கடுத்தாலும் கோபப்படுகிறார், நான் என்னவென்று செய்யவனுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் உன் தாய் தகப்பனை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க எதுவும் லவ் பண்ணி திருமணம் முடிச்சிங்களா அப்படின்னு. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுகிறத வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை ரொம்ப வருத்தப்படுத்தி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? திருமணம் முடிச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்து உன் தாய் தகப்பட்ட போய் உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. அது நான் அப்பவே அதை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தெரிஞ்சது தப்புதான் என்று மன்னிப்பு கேட்டோம். நான் சொன்னேன், அன்றைக்கு உன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீ மன்னிப்பு கேட்ட, நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்டியா? நீ செஞ்சது பாவங்கிறத உணர்ந்து மன்னிப்பு கேட்டியா? ஐயோ பிரதர், நான் இப்போ போய் எங்க அப்பாட்ட எங்க அண்ணன்ட்ட எல்லாம் கேட்டேனா, அம்மாட்ட கேட்டேனா, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை நினைச்ச கூடாது. நான் சொன்னேன், உன் கனவை உன்னோடு இணையணும்னா இன்னைக்கு அந்த சர்ப்பத்தை எடுத்து வெளியே போடு. நீ அறிக்கை பண்ணாத பாவங்கள், உனக்குள் சர்ப்பத்தின் பிசாசின் பிச்சா இருக்கிறது, போடு எடுத்து வெளியில. உடனே அன்னைக்கு அறிக்கை விட்டாங்க. நான் வந்துட்டேன், இந்தியா வந்துட்டேன். அவங்க அடுத்து ஒரு 3 நாள்ல ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நீ சொன்ன மாதிரியே நான் போய் ஒரு 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து நான் எவ்வளோ அவமானத்தை, எவ்வளோ பெரிய தப்பை என் தாய் தகப்பன் செஞ்சுட்டேன், யாருக்குமே இது தெரியாது என்று நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில எழுந்து வந்து அவர் புருஷன் அந்த மனைவி கையை பிடிச்சு நம்ம 2 பேரும் எழுந்து ஜெபிப்போம்னு சொன்னாங்க. எதுவுமே சொல்லலை. இவங்க போய் நீங்க மன்னிப்பு, அவங்ககிட்ட மட்டும்தான் அம்மா அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்களாம்.
அடுத்த நாள் காலையிலே புருஷன் வந்து என்ன செஞ்சாராம், கையை பிடிச்சு ஜெபிச்சார். நான் சொல்கிறேன், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்குள் இருக்கிற சில சர்ப்பங்கள். நீங்கள் வாலிப வயதில், அதில் போட்டிருக்கு, வால வயதில் செய்த பாவம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் உங்களுக்குள் இருக்கிறதுக்கு காரணம் அதுவாய் இருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னைய அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்தால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்னென்ன பாவம் நமக்கு, நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து வேத வசனத்தை படிங்க. நான் ஒரு ஆலோசனை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றேன். காலையில் எழுந்து இந்த ஃபோனை 9 மணி வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் உங்களால் எடுக்க முடியுமா? 9 மணி வரைக்கும் என் ஃபோனை நான் என்ன செய்ய மாட்டேன், அது எவ்வளோ பெரிய கலெக்டரே இருந்தாலும் சரிதான், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு இருந்து ஒரு மாசம் செக் பண்ணி பாருங்க. பைபிள் வசனத்தை படிக்காம நான், பெண்கள் சொல்லுங்க, அடுப்பை பத்த வைக்க மாட்டேன். இது சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாங்க தான் ஆர்டர் போட்டு தானே சாப்பிட்றோம், அடுப்பை எங்க பத்த வைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சாப்பாட்டில் கை வைக்க கூடாது. ஜெபிக்காமல், வேதத்தை தியானிக்காமல் சாப்பாட்டில் கை வைக்க கூடாது இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னைக்கா நீங்க திட்டி இருக்கீங்களா? இல்லைன்னு சொல்லுவாங்க. சில திட்டி, என்ன திட்டினேன், என் புத்திய செருப்பால அடிக்கணும் சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொன்னீங்க? நீங்கள் ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது டக்குன்னு அது எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், தேவையா கேட்டிருக்கீங்களா? சொல்றேன், இன்னைக்கு ஒரு 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 ஒழுங்கு. காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், காப்பி குடிக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. பைபிள் நன்றாய் ஒரு 6 அதிகாரமாவது வாசித்து ஏதாவது ஒரு வசனத்தை நான் தியானிப்பேன் ஏசப்பா, என்னோடு பேசுகிறதுக்கு ஒரு வசனத்தை தியானிப்பேன் ஏசப்பா. இல்லாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், காப்பியை கூட நான் குடிக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா இன்னைக்கு? அப்படி இல்லாட்டி காப்பி எடுத்து குடிக்கும் போது கண்ணாடி முன்னாடி வந்துட்டு என்ன செய்யணும், 1 மணி நேரம் ஜெபிக்காம, ஒரு அதிகாரம் கூட வாசிக்காம, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறவங்களே நீங்க திட்டிக்கிடணும். சோத்துல கவிக்கு உனக்கெல்லாம் இதுக்கு நீங்க பேசுறது கேக்குது. அல்லேலூயா, தேவையா? நம்மளை நாமளே ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம், ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் இன்னைக்கு நமக்குள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அடையாளம் நம்மகிட்ட இருக்கணும். ஏன் தோல்வினா உள்ள கிடக்கு சர்ப்பம். இதை நான் ஒரு கேம்ப்ல, யூத் கேம்ப்ல முடிச்சுட்டு வந்தேன்னு ஒரு பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தா. நைட் 8:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு என்னைய ஒய்ஃபையும் கூப்பிட்டா. என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டேன், ஆனால் மனுஷருக்கு முன்பாக அறிக்கையிட்டாதான் பரலோகத்துக்கு தேவன் என்னைய என்ன செய்வார், என்னை அங்கீகரிப்பான்னு வசனம் இருக்குது. சொல்லணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன், என்ன, நான் சின்ன வயசில் ஒருத்தனை விரும்பினேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் பெரிய பிள்ளையானோடனே அவன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். நான் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டவொன்னு முடிவு எடுத்துட்டேன். யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் இதை நான் ஆண்டவர்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணலை, நான் மனுஷருக்கு முன்னாடி சாட்சி சொல்லலை. இன்னைக்கு சொல்கிறேன், சின்ன வயசில் நான் நிறைய திருடி இருக்கேன். எங்கள் ஊரில் பொங்கலுக்கு அந்த பொடி விற்கும் போது 2 பிள்ளைகளை போய் தள்ளி விட்டு எங்களுடைய பாவடைக்குள்ளே அதை தூக்கி வச்சு மறைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். வெடி விற்கிற இடத்துல 2 பேரும் தள்ளி டொமுக்கன் விழுந்து 2 வெடியை என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு சர்ப்பம் இருக்கிறதுனால தான் நிறைய தோல்விகள், பிரச்சனை எனக்கு வருது, இதை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளை அறிக்கையிட்டான். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியவர்கள், யாருக்கும் தெரியாத பாவம் இருக்கிறதுனால தான் சில பிரச்சனைகள். ஹல்லேலூயா. 4வது, சாவுக்கு ஏதுவான, பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? சாது சுந்தர் சிங்கிற ஒருத்தர் ஆண்டவருக்குள் வந்ததுனால அவங்க வீட்டாரு அவருக்கு விஷம் வச்சு கொடுத்து அவருக்கு சத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் சாப்பிட்டு பிடிச்சி போட்டு அவருக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே ஆகல. பவுல் அந்த பாம்பு அவரை கடிச்சுதான், கவ்விச்சு
விஷப்பாம்புன்னு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் விஷப்பூச்சிய மாட்டிட்டார். உதறி போட்டார்னு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்களா, இவன் என்ன பெரும்பாதகனோ, இங்க வந்து சாக போறான். கொஞ்ச நேரம் ஆகி எதுவுமே ஆகலன்னு அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த நாட்களை குடிச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, இதுக்கு என்ன டெஃபினிஷன் ஆண்டவரே அப்படின்னா, நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாம். இந்த நாவுனால ஒரு மனுஷனை ஆண்டவரை துதிக்கிறோமா, ஒரு மனுஷரை நாம சபிக்கிறோமா? விஷம் என்னது? அதாவது இந்த நாவு ஒரு அதிகாரம். நீ என்னென்ன விரும்பி அந்த நாவின் அதிகாரத்தினாலே ஜீவனும் மரணமும் எங்க இருக்குதான்? அதிகாரத்துல இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? இந்த நாவுல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த பரிசுத்தமான காரியங்களை நாம் பேச வேண்டும். அதுதான் இந்த நாவு நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. விஷம் நிறைந்தது. இதுல போய் என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய காரியம் இல்லாத காரியத்தை பேசக்கூடாது. அல்லேலூயா. 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 எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு அம்மா கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட போய், எக்கா கேட்டீங்களா துணி எடுத்தாக்கா? நேற்று காலையில இட்லியை வச்சு காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு போனா அந்த 8ஆம் நம்பர் பஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி ஏறி நேரம் போத்தீஸ் முன்னாடி போய் இறங்கினேன்னா இந்த பையன் கரும்புச்சாறு கடையை பார்த்தவொடனே எனக்கு தண்ணி தவிக்கிட்டாங்க. அதை எடுத்து கொடுத்துட்டு அங்கே போய் அதை பார்த்து இதை பார்த்து போத்தீஸ் போய் அப்புறம் அவன்கிட்ட சண்டை ஓட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு அப்புறம் மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் டீயை குடிச்சிட்டு அப்புறம் இங்கே போனேன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒரு கடையை பிடிச்சிட்டேன். வாங்கிட்டேங்க. இது அந்த அக்கா கேட்டாங்களா? இல்லை. சிலர் முந்தின நாள் நைட்ல இருந்து தூங்க போனதுல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு வாங்கின? கிறிஸ்மஸுக்கு வாங்கியிருக்கேன். கிறிஸ்மஸுக்கு வாங்கின சட்ட துணி எதுக்கு? இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்கு போடுது. அப்போ அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? எப்பா இந்த பாருங்க இயேசுநாதருக்கு பிறந்த நாள், அப்போ அவர் தானே சட்டை போடணும், நீ எதுக்கு போடுத அப்படின்னு கேளுங்க. அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்படிதானே? கேட்டுட்டு நான் ஏன் தெரியுமா போடுதேன்? என் உள்ளத்துல அவர் பிறந்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. என் உள்ளத்துல அவர் பிறந்திருக்காருக்கா, அதான் போடுதேன். அதே மாதிரி இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, நீ வந்து 2 இருந்தா இன்னொருத்தனுக்கு கொடுத்துருந்த 2 சட்டை வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க இயேசுநாதர் இன்னைக்கு உங்க உள்ளத்திலையும் பிறக்கட்டும்னு சொல்லி இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசும் பொழுது இந்த நாவுனால ஜீவனை குறித்து நீங்கள் பேசி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 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 நம்ம எப்படி பேசுறோம்? ஆத்துமாதான் பண்ண என்ன செய்றோம்? நான் என் பேக்கில் எப்போதுமே கத்திரிக்கோல், ஸ்க்ரூ டிரைவரு, டெஸ்டரு, டேப்பு எல்லாம் வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா பேனா நிறைய வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல சான்ஸ் கிடைக்கும் அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லிடுறோம். ரட்சிக்கப்பட்ட அந்த 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 வாலிப வயதில் அந்த கல்லூரியில் இருக்கும்போது எப்படா சுவிசேஷத்தை சொல்லேன்னு சொல்லி அப்படியே திரும்பி என்ன செய்ய அப்படின்னு உடனே டக்குன்னு போய் எங்கள் லாயலா கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு ரூமாக தட்டுவேன். இப்படி என்ன ஒரு 2 ட்ரெஸ்ஸு கூட ஒரு பையனுக்கு இல்லை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்கள் சேரியில் இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏசப்பா உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன், உங்கள் வருகையில் என்னை நீங்கள் கூப்பிடணும்னு. அல்லேலூயா. வீடு கிறிஸ்தவ வீடா போய் பார்ப்பேன். பார்த்து இங்கிலீஷ் பேப்பர் 4 நாள் பேப்பர் ஒரு செய்தி இருக்குங்க, எனக்கு வேணுங்க. ஏன் இங்கிலீஷ் பேப்பர்னா இங்கிலீஷ் பேப்பர் தான் கிலோவில் விலை கூட, தமிழ் பேப்பர் கொஞ்சம் கம்மி. இங்கிலீஷ் பேப்பரா வாங்கி சேர்த்து ஒரு 20 கிலோ சேர்த்து கொண்டு போய் கடையில் போட்டு அந்த ரூபாயை வாங்கி ஹோட்டலில் போய் ஒவ்வொரு பேக்கெட்டாக சாப்பாடு வாங்கி அங்கே இருக்கிற எல்லா பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்து, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, ஏசப்பா நீர் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, இதை கொடுத்துட்டேன், என்னையும் நீர் பரலோகத்துக்கு கூப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் நித்திய ஜீவனை நோக்கியே அது நகர வேண்டும். அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. 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 இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நாவுனால என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமென். நான் சொன்னோம்ல, அந்த பேங்குக்கு போவேன், அங்கே போய் பேனாக்கு அங்கங்கே தேடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு பேனா கொடுத்துட்டு சொல்லுவேன், இப்படி இதில் எழுதுறதுக்கே ஆயத்தம் இல்லாமல் வந்துட்டீங்களே, இயேசு ஒருத்த நாள் வருவார், ஆயத்தமாக இருக்க அவரை சந்திக்க. அவ்வளோதான், சுவிசேஷம் முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. தாலுகா ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியில் போனீங்கன்னா அநேகர் பேப்பருக்காக அலைவாங்க. இந்த பேப்பரை வாங்கிட்டு போய் அந்த பேப்பர் இந்தாங்க ரூபாய் எவ்வளோ ஃப்ரீ தாங்க வச்சுக்கோங்க, இதே மாதிரி இலவசம் ரட்சிப்பு ஃப்ரீ. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சிலுவையிலே மரித்து உயிரோடு இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க இப்படி அலையிற மாதிரி அவருடைய வருகை வரும் பொழுது அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் நீங்க பரலோகம் போக முடியுங்க. நீங்க அறிஞ்சோ அறியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க, இயேசு உங்களை சந்திப்பாருன்னு சொல்லிட்டு வந்துருவேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் வச்சிருப்போம், எங்கேயாவது போனால் ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டேப் ஒரு வீட்டில் தேவைப்படுச்சு, டேப் எடுத்து அடித்தேன். இன்னைங்க இதெல்லாம் ஊழியக்காரங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு எதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் நான் எப்படி வந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு உதவுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இந்த விஷம் நிறைந்த நாக்குனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் எந்த வழியினாலாவது என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நான் இதை சொல்லிடுறேன், 5 நிமிஷம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, சுத்தமாவார்கள். ஆமா, கை வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கா, கைகளை வைப்பீர்கள் சொல்லியிருக்கா. கைகளை. இந்த ஊழியம் என்பது ஹீரோயிசம் கிடையாது, தனி ஆள் கிடையாது. 2 பேர் இணைஞ்சாதான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு டீம் ஒர்க் இது. ஆமென். இயேசுநாதர் எல்லாரும் 2 பேரா தான் ஊழியத்தை அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ இமானுவேல் தியாகராஜன் ஜெபமணி அப்படி கிடையாது, என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம், ஒருவர் மூலமாய் அற்புதம் செய்கிறார். தானியேல் சொல்லுகிறார், இரக்கம் கேட்கிறதுக்கு அனனியா மிஷாவேல் அசரியா கிட்ட போய் சொல்றாரு, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கணும், ஜெபிப்போம். ராத்திரியில கட்டளை தானியேலுக்கு பிறக்கிறது. அந்த ஐக்கிய ஜெபத்தினாலே ஒரு பெரிய விடுதலை அங்கே வருகிறது. நீங்கள் ஐக்கியமா இணைந்து ஜெபிக்கிற அடையாளம், முதலாவது ஐக்கியம் இயேசுவோடும் உங்களோடும் இருக்க வேண்டும். நானும் இயேசுவும், இயேசுவும் நானும். 2வது அடையாளம், நானும் என் குடும்பமும் இயேசுவும், இயேசுவும் என் குடும்பம். 3வது, எனக்கு கொடுத்த சபை ஃபெலோஷிப், எனக்கு கொடுத்த திருச்சபையும் இயேசுவும், இயேசுவும் என் திருச்சபை. இந்த ஐக்கியம் இல்லாமல் நாம் இந்த நாட்களிலே தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. டெய்லி இந்த ஐக்கியம் உடையவே கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு உபாசம் போயிருந்தேன். அப்போ சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, அந்த பாடலை பையன் பாடிட்டு இருந்து வேற பாட்டுக்கு போயிட்டான். நான் திருப்பி கூப்பிட்டு, இந்த பாட்டை பாடுறா, பாடிட்டே இருந்தோம். யூஸ்வலா அபிஷேகத்துக்குள்ள அப்படி ஜனங்கள் கடைசியில் நடத்தும் பொழுது கன்வென்ஷன் மீட்டிங் நான் பேசுறதுனால நிறைய இறங்கி போய் அப்படி ஜோம் ஒன்றும் பேய் ஆடி விழுவாங்க, அப்போ நடக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே நின்றுட்டேன், இப்படி நின்றுக்கிட்டு இப்படி இவன் பாடுறான்னு பாடிட்டு எங்கள் எல்லாரும் எங்கள் டீம் பாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேவ வல்லமை பயங்கரமாக ஒரு பிள்ளை மேலே வந்து விழுந்துச்சு, அவளை தூக்கி எரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த போய் பொத்துன்னு அங்கே போய் விழுந்துட்டான். ஒரு 10 ஆட்கள் தள்ளி போய் பொத்துன்னு ஒரு பாட்டி மேலே பொத்துன்னு விழுந்துட்டான். பாட்டி விழுந்து சேர் உடஞ்சி பாட்டிக்கு, நான் நினச்சேன் இந்த பாட்டி காலை உடைச்சிட்டா போல இந்த பிள்ளை. அது ஐயா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவங்களை போய் எழுப்பி உடைச்சோன்னே இவன் சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறம் நான் ஜெபம் முடித்த உடனே அந்த பாட்டியம்மா வந்து என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. ஏன் பாட்டியம்மான்னு, ஐயா ஒரு 6 மாசமா குறுக்கு வழி போவே இல்லையா, இன்னைக்கு இவன் வந்து பொத்துன்னு விழுந்தா வழி போயிட்டியா அப்படின்னு. இப்படி கூட அற்புதம் நடக்குதா அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை வந்து சொல்றா, ஐயா எனக்கு 5 வருஷமா ஒரு கேன்சர் கட்டி இதில் இருந்துச்சியா, நீங்க அந்த பாட்டை உங்க பையனை பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று என் மேல வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு, நீ அறியாம தூக்கி போய் விழுந்த ஐயா, எனக்கு அந்த வலியே தெரியலையா, 21 மாத்திரை டெய்லி சாப்பிடுவேன், அன்னைக்கு நைட்டு மாத்திரை எடுக்க மாத்திரை கீழே விழுந்துட்டியா, டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த கட்டி இருந்ததுக்குண்டான அறிகுறியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் உடனே என்ன நினைச்சோம்னா, நம்ம ஃபாதர் அப்பா அவங்க பாடின பாட்டில் அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக காளையார் கோயிலுக்கு போய் தோட்டத்தில் போய் ஜூடு பிரதர்கிட்ட சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு சொல்லுங்கன்னு. உடனே அவங்க கூட்டு போய்விட்டு, அப்பா இந்த மாதிரி இந்த பாட்டு, அந்த பாட்டு நீ தான்டா பாடினேன்,
உனக்கு பேர்றா அப்படின்னாங்களா? இல்லைப்பா நீங்கள் தான் பாட சொன்னீங்க. நாங்கள் அப்படி என்ன பாடு, இந்த மாதிரி சுகம்பலன் பாட்டு பாடும்போது இப்படி ஒரு அற்புதம். நான் உடனே அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா உங்கள் பாட்டை பாடினேன், பெரிய அற்புதம் நடந்துட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அவரு, டேய் இவன் மேலே ஒரு ஹீலிங் பவர் இருக்குடா, இவனுக்காண்டி ஜெபம் பண்ணுடா நிறைய. நான் இவரு பாட்டில் அற்புதம் நடக்கும்னு சொன்னா அவரு, அதுதான் ஐக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. 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 என்னாலும் கிடையாது. அவர் ஏசப்பா யூனிட்டியை சேர்க்கிறாரு, அதுல தான் அந்த விசுவாசம் என்பது வளருகிறது. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, என் அடையாளம் என்ன ஆண்டவரே? இந்த 5 அடையாளங்கள்ல என்னிடத்துல என்னென்ன காரியங்கள்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா, இன்னைக்கு உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் இன்னைக்கு எனக்கு வேணும் ராஜ், வேறு ஒண்ணுமே எனக்கு வேணாம் ராஜ்.